வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் மதுரை ஃபேமஸ் தண்ணி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சூடான இட்லி ஊத்தப்பத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா பொடியாக வெட்டி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை. தேங்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் 2 மடங்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு உள்ள புளி, 3 குட்டி பல் பூண்டு, அப்புறம் 3 சின்ன வெங்காயம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த கிண்ணத்துக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரை நல்லா அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சட்னி நல்லா தண்ணியாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம நிறைய தண்ணி சேர்க்கறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய், புளி, உப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா தான் இப்போ தண்ணி கலக்கும்போது கரெக்டான அளவு இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது சட்னி. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, இதை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. அதுக்கடுத்து ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி நம்ம தாளிப்பு பண்ணும்போது அந்த சட்னிக்கு இன்னும் கூடுதல் சுவையும் மனமும் இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். லேசாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான, ரொம்ப வித்தியாசமான டேஸ்டில் இருக்கிற தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லி, அப்புறம் ஊத்தப்பம், இதுக்கெல்லாம் மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான, ரொம்ப சூப்பரான புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து இது நல்லா வறுத்துக்கணும். கைவிடாமல் வறுத்துக்கோங்க. உளுந்து லேசாக இந்த மாதிரி கலர் மாறி வந்த உடனே நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாவும் சேர்த்து அந்த உளுந்தோட நல்லா வறுபட்டுருச்சு. உளுந்து பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. மிளகாவும் வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு 1/2 கப் அளவு புதினா இலையை கழுவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கட் பண்ண தேவையில்லை, முழுசாகவே சேர்த்துடலாம். புதினா இலையை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ரொம்ப நேரம் வச்சு வதக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மட்டும் புளி, தக்காளிலையும் புளிப்பு இருக்கும், அதனால புளி கொஞ்சமாக சேர்த்து லேசாக பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே தேங்காய் லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படி பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லைட்டாக குறைன்னு அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்து, கொஞ்சமாக மட்டும் பெருங்காயம் போட்டு இதை தாளித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா ரொம்பவே சுவையான, நல்ல ஒரு வாசனை உள்ள புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி நம்ம வதக்காமல் அப்படியே தான் சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால் இந்த மிக்சி ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும். இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை இது கூட சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம்.
இந்த மாதிரி சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இந்த பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இது நல்லா பொரிஞ்ச உடனே 5 பல் பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை வந்து இதில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 2ஆக கிள்ளி போட்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா அலசி இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு சட்னி இன்னும் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் இன்னொரு 1/4 கப் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இந்த சட்னி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே லேசாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ சட்னி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் ஒரு சட்னி செய்ய போகிறோம். தேங்காய் கொத்தமல்லிலாம் சேர்த்து. ஃபஸ்ட்டு இந்த சட்னிக்கு வதக்கிறதுக்கு இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். பருப்போட கலர் லேசாக மாறுற சமயத்தில் நான் ஒரு 2 பெரிய பல் பூண்டு கூடவே 3 பச்சை மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பருப்பும் நல்ல பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா, உளுந்து வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து வறுபடக்கூடாது, கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து இந்த மாதிரி 2-3 துண்டுகளாக பிச்சு சேர்த்துக்கிட்டு அதையும் லேசாக வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக வெட்டியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு கடைசியில் இதில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு லேசாக ஒரு 2-3 பெரட்டு மட்டும் பெரட்டினா போதும். ஒரு 10 செகண்ட் கிட்ட வதக்கிட்டு கடைசியில் வந்து தேங்காய் சேர்க்கணும். உங்களுக்கு தேங்காய் வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு லேசாக அது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லேஸ் கொரப்பாக நான் அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கிறத விட லேஸ் கொரப்பாக அரைச்சோம்னா இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். இந்த கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டோம்னா மணக்க ரொம்பவே சுவையான தேங்காய் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரொம்ப சுவையான கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 150 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 5 போல் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், 2 நறுக்குன பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் நறுக்குன தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்துடலாம். தண்ணி வந்து இதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அதனால 1 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு 2 விசில் மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே நல்ல சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து லேசாக செவந்ததுக்கப்புறமா
2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 போல் சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் வேக வைக்கும்போது வெங்காயம் சேர்த்தோம். இப்போ இந்த வதக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த தாளிப்பை நம்ம குக்கரில் சேர்த்துலாம். அந்த கத்திரிக்காயெலாம் வெந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம இந்த மாதிரி மசிக்கிற கட்டையோ இல்லை இந்த பொட்டேட்டோ மேஷர் இருக்கு இல்லையா, இதை வச்சு நல்லா மசிச்சிடணும். நம்ம நல்லா தாளிப்பில் காஞ்ச மிளகாய் வெங்காயம்லாம் சேர்த்துக்கிறதுனால அதையும் சேர்த்து மசிக்கும்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு காரம் வந்து ஈஸியாக கிடச்சிரும். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால இது வந்து போதுமான அளவு காரத்தில் கரெக்டாக இருக்கும். இது இந்த அளவுக்கு மசிச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 கப் மட்டும் சுட வச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக மிக்ஸியே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து இட்லி தோசைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் துவையல். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பீர்க்கங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நம்ம தோலோடையே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் நல்லா கழுவிடுங்க. இப்போ இதில் வந்து அந்த கோடு கூட வருது இல்லையா, அந்த பகுதி மட்டும் நம்ம இந்த சீவிரத்தை வச்சு சீவி எடுத்துடணும். தோல் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி இதை ஃபுல்லாக வந்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஓரளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டிக்கலாம். இப்போ எல்லாமே வெட்டியாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேனை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, இது ரெண்டையும் நல்லா இந்த எண்ணெயிலே வறுத்துக்கணும். உங்களுக்கு மிளகு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா 1 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வறுபட்ட உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு இதை கைவிடாமல் நல்லா அது பொன்னிறமாக மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ உளுந்தும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம். இந்த பேனில் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்து இது நல்லா வதக்கிடணும். ஒரு 10 நிமிஷமாவது வதங்கணும். ஏன்னா நம்ம தோலோடையே சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். மிதமான தீயிலேயே வச்சு நல்லா கிளறி விட்டு வதக்கிட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். தோல் கூட நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா, உளுந்து மிளகு அதெல்லாம் வந்து நல்லா ஆறிச்சு. இப்போ அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் பாதி அளவு புளி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஓரளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லேசாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்காமல் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து இதுக்கு தாளிப்பு போடுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த தாளிப்பை வந்து சட்னியில் சேர்த்து இது கலந்து விட்டுடலாம்.
இந்த சட்னியை வந்து நல்ல சூடான சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.